நான் ஊழல் செய்ய மாட்டேன், யாரையும் ஊழல் செய்ய அனுமதிக்கவும் மாட்டேன். இதை இந்த தலைவர்களால் யாராலும் ஓப்பனா மக்கள் முன்னாடி சொல்ல முடியுமா? ரெண்டாவது, அதற்கு அடுத்தது இந்த தலைவர் யாரும் நாங்க ஊழல் செய்யணும்னு சொல்ல முடியாதுல்ல. இல்ல அவங்களால சொல்லவே முடியாதுல்ல. அப்படியே சொல்ல ஏன்னா அவ்வளவு ஊழல் இங்க அவ்வளவு மிகுதியா இருக்கு. அந்த ஆங்கிள் இல்ல இல்ல நீங்க சார் அந்த அளவுக்கு இங்க ஊழல் பிரதானமா இருக்கு இல்லையா? அவங்க செந்தில் பாலாஜி எப்படி சொல்ல முடியும்? கேஎன்ஆர் எப்படி சொல்ல முடியும்? துரைமுருகன் எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் சரிங்களா? சரி, அதற்கு அடுத்தது அவங்களோட கேள்வி கேட்டாங்க. இட் இஸ் a draconian government. இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது ஒரு draconian government. அவங்க சார் நேத்து 4 மணி 4:30 தான் எங்களுக்கு ஃபைனல் பெர்மிஷன் லெட்டர் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு முறையும் 5000 பேர் போனா அதை வந்து அந்தந்த இயக்கம் நாங்களே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு 5000 பேருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு அரசு எதுக்கு இந்த அரசு இருக்குது? ரிசைன் பண்ணிட்டு போக. அவங்க மக்கள் இல்லையா? அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா? அவங்களுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்களா? அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்களா? ஒவ்வொரு எங்களை முடக்குவதை மட்டுமே முழு நேர வேலையா பண்ணிடுறாங்க இந்த கவர்மெண்ட். ஒவ்வொரு முறையும் சார் உலகத்துல இல்லாத கண்டிஷன்ஸ் கையை காட்டாத இங்க மத்த கட்சிகளுக்கு இந்த கண்டிஷன் பொருந்துமா பொருந்தாதா? அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கும் பதிவு செய்த கட்சிக்கும் மக்களின் உயிர் எல்லாமே ஒண்ணுதான் சார். மக்கள் உயிர் ஒண்ணுதான். அந்த கட்சி அப்படி இருக்கா? அப்படி இருக்கா? இல்ல அப்படி இருக்கு. லா இருக்கா? சட்டம் இல்ல. சட்டம் இல்ல. அப்ப சட்டத்தின் ஆட்சியாக நடக்கணுமா இல்லையா? சட்டத்தின் ஆட்சி நடக்கிற டெக்கோரியன் இல்ல ஃபிளிக்ஸ் டாபிக்ல ரொம்ப கொஞ்சம் வெளிய போற மாதிரி. அதனால அவங்க பதிலுக்கு வந்துடலாம். சோ நீங்க உங்களுடைய முழு நேரமே ஸ்டாலின் அரசுடைய முழு நேரமே எங்களை எப்படி முடக்கிறதுன்ற அதுதான் ஷெட்யூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மட்டுமே அவங்க தொழிலாக செஞ்சிருக்காங்க.